பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி மிடில் ஏஜில் இருக்க எல்லாருக்காகவும் ஜோம் பண்ண போகிறோம். மண்டே கிட்ஸ்க்காக, டியூஸ்டே யூத் டீனேஜர்ஸ் எல்லாருக்காகவும், இன்றைக்கி மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்காக, தேர்ஸ்டே எல்டர்ஸ்க்காக, ஃப்ரைடே பெண்களுக்காக, மெயின்லி லேடிஸ்க்காக, சாட்டர்டே தேசத்துக்காக, சண்டே சர்ச்சஸ்க்காக. ஸோ இன்றைக்கி நம்ம மிடில் ஏஜில் இருக்கிற ஒருவருக்காக ஜோம் பண்ண போகிறோம். அவங்களுக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். இதில் பாருங்களேன், எவ்வளோ கரிசனை உள்ள தேவன்ல. மனுஷன் தனியாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்றார். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நிறைய பேர் இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலையே, திருமணம் ஆகலையேன்னு நிறைய பேர் அழுதுட்டுருக்காங்க, நிறைய பேர் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் மற்றவங்களாம் என்னை எவ்வளோ ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எனக்கிட்டே நிறைய பேர் ப்ரேயருக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வசனத்தின்படி மெயினாக அந்த ஏஜில் திருமணம் ஆகாதவர்களுக்காக, திருமணம் ஆகியும் நல்லபடியாக வாழ முடியலையே என்பவர்களுக்காக, திருமணம் ஆகியும் டைவோர்ஸ் ஆகி திருப்பியும் நான் தனியாக வாழ்கிறேனேங்கிறவங்களுக்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம். ஜோம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா, அந்த வேளையும் உங்களுடைய பாத்தில் வருகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையை, ப்ரேயர் டைமை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ப்ரேயரை கேட்கிற ஆண்டவரே ஒருவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணவங்களுக்கு கூட நன்றி சொல்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் நாங்கள் விசேஷமாக அந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்காக உங்களுடைய பாத்தில் வருகிறோம் அப்பா. அப்பா, அதுதான் கல்யாணம் பண்ணுற வயசு சுவாமி அப்பா. கிட்ஸ் முடித்து யூத் பீரியடை முடித்து அந்த மேரேஜுக்காக ரெடியாக இருப்பாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்காக உடைய பாத்தில் வருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் இப்பொழுது நினைத்தருளும் ராஜா, நினைத்தருளும் ராஜா, நினைத்தருளும் ராஜா அப்பா. ஆண்டவரே, எனக்கு எதுவுமே ஆகலையே, எதுவுமே நடக்கலையே, கல்யாணத்துக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலையே, எந்த வரணும் சரியாக எனக்கு கிட்டி வரலையே அப்பா. எவ்வளோ வயசு போய்கிட்டே இருக்கே, வயசு கடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு கதறுகிற ஒவ்வொருவரையும் பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷ்ணு பிரதருக்காக பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் இறங்குவீராக இப்பொழுது 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 சுவாமி. கதறுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த டைமில் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார். இதுவும் ஒரு வகையான சிறையிருப்பு மாதிரி. யோபு எப்பொழுது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜோம் பண்ணாங்களோ அப்போது அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார். இப்போதும் நீங்கள் கூட இணைஞ்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை மாதிரி, ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ அதில் எவ்வளோ ஃபீல் பண்ண முடியுது, எவ்வளோ அவமானங்களை சந்திக்க முடியுது, ஒரு பேரண்ட்டுக்கு தன்னுடைய கடமையை செய்ய முடியலையேன்னு ஒரு கவலை இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஈவன் நான் சும்மா இருந்தால் கூட எங்கள் பேரண்ட்ஸ் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் மெயினாக ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது, என் வயசு போயிட்டே இருக்கே, என் வயசு போயிட்டே இருக்கே, எப்போ அது ஒரு அந்த மேரேஜ் லைஃப் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், அவங்களுக்கு தான் அதில் எவ்வளோ நம்ம சொல்லிடலாம், ஆனால் அவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். ஆனால் இப்போ அவருடைய பிரசன்னத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் சொல்கிறேன், ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நிறைஞ்சு நான் சொல்கிறேன். நீங்கள் யோபு மாதிரி இதை மாதிரி யாரெல்லாம் மேரேஜ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ, அலையன்ஸ் ஃபிக்ஸே ஆக மாட்டேங்குதோ, அப்படிப்பட்டவங்களுக்காக இணைஞ்சு ஜோம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், சிறையிருப்பை மாற்றுவார்.
ஜெபம் பண்ணலாமா? அப்பா இப்பொழுதும் இணைஞ்சு ஜெபம் பண்ணுறோம். அப்பா இருவர் ஒரு மனதோடு அப்பா நாங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய பரலோகத்திலிருந்து நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நன்மை இறங்கட்டும், உங்கள்கிட்ட நன்மை இறங்கட்டும். அப்பா யாரெல்லாம் திருமணம் ஆகவில்லையே என்று கதறுகிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கு திருமணம் ஆகட்டும். அப்பா வரன் வரட்டும், கை கூடட்டும். ஒருவேளை அவங்க மேட்ரிமோனியில் பார்க்குறாங்களா, இல்லை புரோக்கர் மூலமாக பார்க்குறாங்களா, ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர் ஏற்ற துணையை நான் உனக்கு கட்டளையிடாது உண்டாக்குவேன். அப்பா ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினது போல இப்போ யாரெல்லாம் தனக்கு இன்னும் திருமணம் ஆகலையேன்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற துணையை நீர் வைத்திருக்கிறீர் சுவாமி. நீர் உண்டாக்கி விட்டீர், நீர் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறீர். அதை அப்ரோச் பண்ண முடியாதபடி, அதை பார்க்க முடியாதபடி, ஆண்டவர் அதை கண்டுகொள்ள முடியாதபடி எந்த காரியம் தடையாக இருக்கிறதோ அந்த காரியத்தை இப்பொழுது எடுத்து போடுவீராக ராஜா. தடைகளை அகற்றும், தடைகளை அகற்றும், தடைகளை அகற்றும். அப்பா தடைகளை நீக்கி கடந்து போகிற என்னோடு கூட இருக்கிறீரப்பா. எங்க கூட இருக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுது முறிவதாக, எல்லா பிசாசின் சக்திகளும் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தடைகளை அகற்று ராஜா, தடைகளை அகற்று ராஜா. அப்பா அவங்களுக்குன்னு எந்த துணையை நீர் உண்டாக்கி வைத்திருக்கிறீரோ அவங்க ஆண்டவரே யார் மூலமாவது ஆண்டவரே கண்டு கொள்ளட்டும். அப்பா திருமணம் நடக்கட்டும், அப்பா திருமணம் நடக்கட்டும். அப்பா தாங்களே விரும்பி அப்பா யாராவது பின்னாடி போய் அதனால் அந்த உலகத்தில் கஷ்டப்படாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். உங்கள் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி நீர் அவங்களுக்குன்னு ஏற்படுத்தின அந்த துணை கூட சேர்ந்து வாழ கிருபை தாங்கப்பா. எல்லா தீய சக்திகளையும் ஆண்டவரே அழிக்கிறோம். அந்த டீனேஜஸ், அந்த யூத், அந்த மேரேஜ் ஆகிற டைமில் வர்ற ஆண்டவரே அந்த இச்சையான ஆண்டவரே அந்த காமத்துக்கு அடிமையாகாதபடி, அப்பா ஏதாவது ஒரு வஞ்சகத்துக்கு அடிமையாகாதபடி, அப்பா தேவையில்லாத அன்புக்கு அடிமையாகாதபடி, அப்பா அவங்க ஆண்டவரே அவங்கள பாதுகாத்துக்கொள்ளும் சாமி. அப்பா பாதுகாத்துக்கொள்ளும். அப்பா ஒருத்தரும் ஆண்டவரே ஈவன் மேலோ ஃபீமேலோ ஆண்டவரே ஆணோ பெண்ணோ அப்பா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசலாம், நம்புகிற மாதிரி பேசலாம். அப்பா கூட இருந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம். நிறையா கஷ்டப்படுறாங்கப்பா. பெண்களும் சரி ஆண்களும் நம்பி வீணா போகிறாங்கப்பா. பெண்களை நம்பி ஆண்கள் வீணா போகிறாங்க, சில ஆண்களை நம்பி பெண்கள் வீணா போகிறாங்க. இந்த நேரத்தில் அப்படியே பாத்தில் வைக்கிறோம் சாமி. அப்பா நீர் எங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு துணையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர், உண்டாக்கி வைத்திருக்கிறீர். அந்த எண்ணத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்கப்பா. வஞ்சனைக்கு ஆளாகாதபடி, வஞ்சிக்கிற ஆவிக்கு ஆளாகாதபடி அப்பா உம்முடைய பாதத்தில் காத்திருந்து அந்த துணையை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த வசனத்தை நினைவு கூறுங்கப்பா. அப்பா ஏற்ற துணையை நான் உனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்பா அந்த ஏற்ற துணையை காண்பீங்கப்பா. அப்பா இன்னைக்கு அப்பா ப்ளீஸ் ஜீசஸ் இந்த ஜெபத்தை கேளுங்க சுவாமி, எங்கள் ஜெபத்தை கேளுங்க சுவாமி. அப்பா அவங்களுக்கு ஏற்ற துணையை காண்பித்து கொடுங்கப்பா. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கு காத்திருக்காங்களோ, வயது கடந்துக்கிட்டே போகுதோ, கிருபையாய் இறங்குவீராக, கிருபையாய் இறங்குவீராக. இந்த சிறையிருப்பை ஆண்டவரே அவங்களுக்கு எடுத்து போடுங்கப்பா. அப்போ பிசாசின் கண்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அதே சமயத்தில் சிலவங்க விஷயத்தில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கடைசியில் நல்ல ஒரு வரனை கொடுத்து அவங்கள ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபை எல்லாருக்கும் இறங்கட்டும், அப்படிப்பட்ட கிருபை எல்லாருக்கும் இறங்கட்டும் ஆண்டவரே. நாளாயிட்டே போது தனிமையில் இருக்கேன்னு அவங்க வேதனைப்படக்கூடாது. எனக்கு கர்த்தர் எனக்குன்னு ஒரு துணையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாருங்கிற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கொடுங்க. அந்த துணை கூட என்னை சேர்த்து வைப்பாருங்கிற நம்பிக்கையை கொடுங்கப்பா. அந்த நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும். தேவன் உங்களுக்குன்னு ஒரு துணையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த துணை கிடைக்கும்படியாக சோமணும். அந்த துணையோடு வாழுகிறதற்கு கர்த்தர் ஏற்பாடு பண்ணட்டும். கர்த்தர் அந்த 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 சந்திப்பை உண்டாக்கட்டும். அப்போ அது யார் மூலமாக இருந்தாலும் சரி, பட் அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற துணையோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யட்டும். கிருபப்பா நமக்கு நன்றி. அந்த கிருபையை கொடுங்க சுவாமி, அந்த கிருபையை கொடுங்க சுவாமி. இப்பொழுது அந்த கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்களுக்குன்னு நீர் கொடுத்திருக்கிற பெண், அவங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண்,
அந்த துணை அவங்களுக்கு புலப்படட்டும். அவங்களோடு ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவரே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு திருமணமாகி சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க கிருபை தாங்க. அன்றைக்கி ஆதாமுக்கு ஏற்ற துணை கொடுத்த தேவன் இன்னைக்கும் யார் யார் நம்புறீங்களோ ஜெபம் பண்ணுறீங்களோ இதே இது அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கிற மற்றவங்களுக்காக அவங்களுடைய சிறையிருப்பை திருப்பதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவரே நல்ல துணையை கர்த்தர் காண்பிப்பார். நல்ல உங்களுக்கு ஏற்படுத்தின துணையை கர்த்தர் காண்பிப்பார். அதுக்காக நமக்கு நன்றி சொல்லிடுவோம்ப்பா. ஆண்டவரே தேவையில்லாத பாய்ஸ் பின்னாடி கேர்ள்ஸ் பின்னாடி அலையாதபடி கர்த்தர் எனக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த துணை கூட வாழ வைப்பார்ங்கிற நம்பிக்கையை இப்பொழுது கொடுப்பீராக. அதற்கு மட்டும் காத்திருக்க கிருபை தாங்க. அநேக நாள் காத்திருக்கிறது ஆண்டவரே கஷ்டம். ஆனால் ஜீவ விருட்சம் வரும்போதோ ஆண்டவரே நினைத்தது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா அவங்களுக்கு எதிர்பார்க்கறதுக்கும் மேலான ஒரு நல்ல முடிவை நீ தருகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் அவங்களுக்குன்னு ஏற்படுத்தின துணை, அந்த துணை அவங்களுக்கு கிடைக்க போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா பெரிய காரியத்தை நீ செய்ய போகிறீர், பெரிய அற்புதத்தை நீ செய்ய போகிறீர். தப்பான வழியில் நடக்கிறவங்களை நீர் மாற்றப் போகிறீர். தப்பான துணையோடு ஆண்டவரே ரிலேஷன்ஷிப் லிவிங் என்னெல்லாமோ சொல்லி வாழ்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அதனால கடைசியில் பார்க்கும்போது சூசைட் நடக்குது, இல்லை தனிமையில் சாவுறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் நடக்குதுப்பா. வேண்டாம் ராஜா, வேண்டாம் ராஜா. அப்பா நிறையா அந்த ஆக்ட்ரஸு சீரியல் ஆக்ட்ரஸ் நிறைய நாங்கள் பார்க்குறோம். அப்பா இப்படி போயிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ்கிறோம், லிவிங் ரிலேஷன்ஷிப்போடு வாழ்கிறோன்னு சொல்லிட்டு கடைசியில் முடிவு சூசைட். அப்பா முடிவு கண்களின் இச்சைக்கும் பாதுகாத்து கொள்ளும். அப்பா உம்முடைய பாதத்தில் கர்த்தராய தேவனாய கர்த்தர் அப்பா உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த நல்ல துணையை அவங்க அந்த பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்க. அப்பா திருமண வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை கொடுக்கும்படியாக கெஞ்சுக்கிறோம். அப்பா திருமணம் ஆண்டவரே அவரோட திருமணத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் பணம் இல்லையேன்னு கஷ்டப்பட்டாங்கன்னா அப்பா அதுக்கேற்ற வசதி அவங்களுக்கு செய்யக்கூடும். அப்பா அவரோட திருமணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சேன்னு கதறாங்களா, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க. அப்பா நீர் தான் இருந்து அப்பா ஒருவேளை ஏழையாக இருக்கிறேன், என் கையில் காசு இல்லை, எப்படி இந்த என் மகளுடைய திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன்னு சொல்லி ஆண்டவரே கதர்னா உங்கள் பாதத்தில் இருக்கும்போது நீங்கள் அதை நடத்தி கொடுப்பீங்கப்பா. அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு கொடும் ஆண்டவரே. மறுபடியும் கெஞ்சுக்கிறோம். இன்னைக்கு விசேஷமாக அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி அப்பா தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல. ஆமாம் சுவாமி, இந்த உலகத்தில் தனிமையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம். ஒரு பெண் தனியாக ஆண்டவரை போனால் எவ்வளோ கஷ்டம் அப்பா, எவ்வளோ டெம்டேஷன்ஸ், எவ்வளோ சேலஞ்சஸ் அந்த பெண் மீட் பண்ணுப்பா. அப்பா தயவுசெய்து ஒரு நல்ல ஏற்ற துணையை அப்பா அந்த ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பெண்கள்லாம் அப்பா ஆண்டவரை ஏமாந்து போகாதபடி அப்பா ஆண்டவரை ஆக்ட்ரஸ் சினிஃபீல்டில் இருக்கிறவங்க, சீரியலில் இருக்கிறவங்க அப்பா இன்னும் எல்லா துறைகளிலும் வேலை பார்க்குற பெண்களை விசேஷமாக உம்முடைய பாத்தில் வைக்கிறோம். அப்பா காம கொண்ட எண்ணங்களோடு இருக்கிற ஆண்களிலிருந்து அவங்களை தப்புவியும். அதே சமயம் நிறைய ஆண்களும் ஏமாந்துறாங்க, அவங்களுக்கு தப்புவியும். அப்பா தப்புவியும் அவங்களுக்கு ஏற்ற துணை நீர் உண்டாக்கி வைத்திருக்கிறீரே, அந்த துணையோடு சேர்ந்து வாழ கிருபத்தார் அப்பா. நிறைய பேருக்கு அப்பா அந்த கிருபை நீர் கட்டளையிட போயிருக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்கிறோம். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை கிடைக்க போயதுக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா தடைப்பட்ட திருமண வாழ்க்கை நிறைவேற போயதுக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா விவாகரத்து ஆனவங்களுக்கு ஆண்டவரே நீர் அற்புதம் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை மறுபடியும் கொண்டு போகிறது இணைக்க போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா மூலையில் அழுது புலம்புகிற ஒவ்வொருவருக்கும் அதாவது தனியாக இருக்கிறேனே ஆண்டவரே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு பாரமாக இருக்கிறேனேன்னு சொல்லி அழுது புலம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்போ அவங்களுக்கு ஏற்றத்துடைய ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். கும்பிடும்போது அப்படியே நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும். நம்புறீங்களா? நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நம்பி ஜோம் பண்ணுங்க. பிகாஸ் வசனம் சொல்லுது, நீங்கள் வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுங்க. வசனம் சொல்கிறது தேவன் தான், தேவனாய கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்?
ஏசப்பா இந்த வசனம் சொல்லியிருக்கீங்க, அந்த வசனத்தை வச்சு நான் ப்ரே பண்ணியிருக்கேன், எனக்கு ஏற்ற துணையை நீங்கள் காண்பிக்க போகிறதுக்காக நன்றின்னு சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கவலையை விடுங்க. அப்படியே மூலையில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணிச்சு, அது மாதிரி அதெல்லாம் விடுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு துணையை வச்சுருக்காரு, எனக்கு காண்பிப்பார். அந்த தைரியத்தோடு இருங்க. ஓகே, இன்னைக்குடைய குயிஸ் டைம் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக கிஃப்ட் அனுப்பப்படும். மனுஷனிடமிருந்து எந்த எலும்பை எடுத்து மனுஷியாக மாற்றினார்? ஈஸியில் மனுஷனிடமிருந்து எந்த எலும்பை எடுத்து மனுஷியாக மாற்றினார்? அந்த வேதாகம அந்த குறிப்போடு ஆன்சர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரு சின்ன ஜெபம். பிறந்த நாளை கொண்டாடுறவங்களுக்காக, திருமண நாளை கொண்டாடுறவங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபம்னு போகிறோம். முதலாவது விஷ் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே, காட் பிளஸ் யூ. ஏசப்பா, நினைவு கூறுகிறோம் சுவாமி, இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காகவும், இன்று திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த பாத்தில் வைக்கிறோம் சுவாமி. அவங்க பிறந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க சிறையிருப்பை மாற்றி கொடுங்க. வருகிற வருடம் அவங்க நன்மையானால முடிசூட்ட போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அதே போல் திருமண நாள், ஒருவேளை இத்தனை வருஷங்கள் அவங்களுக்கு திருமணம் பண்ணியும் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலைன்னு சொன்னால் கூட வருகிற நாட்களில் அவங்கள ஆசீர்வச்சு கொடுங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வச்சு கொடுங்க. அப்படியே கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆமேன்.